அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஹயாஷ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸி டேஸ்டியான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச லஞ்ச் பாக்ஸுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற லெமன் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். பிகைனர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு நான் சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரி சேர்த்துட்டு வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகாய், நான் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா வதங்கினோன்னே 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் 1 லெமன் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் லெமன் கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம லெமன் ரைஸ்க்கு ரைஸ் வேக வைக்கும் போது ரொம்ப தண்ணி சேர்த்து வேக வைக்காமல் ரைஸ் உதிரி உதிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் லெமன் ரைஸ் ஒட்டாமல் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற லெமனும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ராவலுக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் அவ்வளோ சீக்கிரமாக வீணாக போகாது. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி மேலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பர் டேஸ்டியான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ் நான் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.